நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பினிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தால் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு ஹல்லேலூயா உங்களை இயேசு நாமத்தால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. வேதத்தை திருப்பம் இந்த நாள் நாம் தியானம் எடுத்துக்கிற அருமையான வேத வசனம். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். ஹல்லேலூயா. 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. மரியாள் இடத்திலே தேவதூதன் தோன்றி ஹல்லேலூயா சொல்லப்பட்ட இந்த வார்த்தை யோசேப்பு இடத்துல ஹல்லேலூயா. யோசேப்பு மரியாளும் ஹல்லேலூயா நிச்சயிக்கப்பட்ட பிறகு இருவரும் கூடாத பொழுது, திருமணம் ஆகாத பொழுது மரியாளின் வயிற்றிலே ஒரு கரு உருவானது என்று அவன் கேள்விப்பட்டு அதை அவன் நீதிமானாக இருந்தபடியினால் அவளை பகிரங்கமாக அவளை குற்றம் சாட்டி அவளை அசிங்கப்படுத்த மனதில்லாமல் ஹல்லேலூயா ரகசியமாய் அவளை வேண்டாம் என்று நாம் சொல்லிவிடும் என்று அவ்வாறாக தன்னுடைய படுக்கையிலே இரவிலே சிந்தனையிலே அவன் ஆழ்ந்து கொண்டிருந்த பொழுது சிந்தித்து கொண்ட அந்த வேலையிலே ஒரு தேவதூதன் தோன்றி யோசேப்பின் இடத்துல ஹல்லேலூயா பேசின்ற வார்த்தை, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. ஹல்லேலூயா. யோசேப்பு தாவீதின் வழியில் வந்தவர், தாவீதின் வம்சத்தை சார்ந்தவர். ஹல்லேலூயா. மனைவியாக மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. ஹல்லேலூயா. அவளிடத்திலே உற்பத்தியாக இருக்கிறது சாதாரண மனிதனல்ல அவர்கள். ஹல்லேலூயா. யோவானில் போடப்பட்டபடி அவர்கள் மாம்ச சித்தத்திலோ அல்ல புருஷ சித்தத்திலோ மாம்சத்தின்படி பிறக்கவில்லை. ஹல்லேலூயா. பிதாவுடைய சித்தத்தின்படி, பிதாவுடைய ஆவியின்படி அவர் உண்டாக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. ஒரு கருவாக ஒரு ஆணும் பெண்ணும் இணையாமல் குழந்தை பிறப்பது என்பது அரிது. அப்படி நடக்காத காரியம் பூமியில் இதுவரை அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. பூமியில் எந்த ஜாலத்துமே அப்படிப்பட்ட காரியங்கள் அதை கேள்விப்படவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமாக அவர் நாமும் அதிசயமானவர் என்பது அவருடைய பிறப்பின் மூலமாக இந்த உலகுக்கு உணர்த்த ஹல்லேலூயா அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் எடுத்து வந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு கூட ஆவியினால் உண்டாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் கருவாக உருவாக்கப்பட்ட ஹல்லேலூயா ஸ்பெஷல் வேறு யாருக்குமே கிடையாது இந்த பூமியில். அப்படி இதுவரை அப்படிப்பட்ட மேன்மை யாருக்கும் கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே ஹல்லேலூயா பாத்திரர். நன்றி அப்பா. கரங்கள் தட்டி அவரை ஸ்தோத்தரிப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவள் ஒரு குமாரனை பெற அவருக்கு இயேசு அவர் பிறப்பதற்கு முன்பாக அவருக்கு என்ன பெயர் இட வேண்டும் என்று பிதாவினால் அனுப்பப்பட்ட ஹல்லேலூயா தேவதூதன் யோசேப்பின் இடத்தில் ஹல்லேலூயா இயேசுக்கு தகப்பனாக ஆகப் போகின்ற அந்த யோசேப்பின் இடத்தில் இனி இந்த பெயர் வைக்க வேண்டும். இயேசு என்றால் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகிறதுக்கு அந்த முந்தைய ஒரு 400 வருஷங்களாக எந்த சத்தம் இல்லை, எந்த தேவனுக்கும் மனுஷனுக்கும் உறவு இல்லை, எந்த தீர்க்க தரிசனம் இல்லை, எந்த அபிஷேகம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு காலகட்டம், சபையின் இருண்ட காலம், தேவனுடைய வழிநடத்தில் இல்லாத ஒரு காலகட்டம். ஜனங்கள் தங்களுடைய மனம் போன போக்கின்படி வாழ்ந்து அநேக பாவங்கள் செய்து மனம் கடினப்பட்டு முரட்டாட்டம் பண்ணி கலகம் பண்ணி தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக மாறி தேவன் விரும்பாத பல காரியங்களை விக்கிரங்களை நாடி ஆண்டுக்கு பிரியமில்லாத பல காரியங்களை சிருஷ்டிகளை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டு தேவனுடைய மகிமையை ஒரு சாதாரண மிருகங்களுக்கும் சாதாரணதுக்கும் படைப்புக்கும் அவர் படைத்த படைப்புக்கும் அதை ஈக்குவலாக்கி அவர் மகிமையை லட்சியாக மாற்றினாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருந்தார். எரேமியா எசேக்கியேல் ஒவ்வொருத்தரையாக அனுப்பின்றார். ஹல்லேலூயா. அவங்க அநேகர் பேர் சொல்கிறாங்க ஒரு பெரிய அழிவு வரப்போது, நீங்கள் நிர்விசாரமாக இராதீங்க, அசதியாக இராதீர்கள், தேவனுக்கு பரிசுத்தப்படுத்துங்க, உங்கள் சபையை கூட்டுங்க, அழிவு வரப்போது யோவேல் மூலமாக சொல்லப்பட்டார். ஒவ்வொருத்தர் மூலமாக சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அந்த ஜனங்கள் செவி கொடுக்கவில்லை. அதனால் கர்த்தர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் கையில் அந்த ஜனங்களை ஒப்பு கொடுத்தார். அதுக்கு பிறகு எருசலேம் இடிக்கப்பட்டது. எருசலேமுடைய ஆலயம் மண்மேடாக்கப்படுது, தரைமட்டமாக்கப்படுது. பின் நகமை எழும்பி திரும்ப அந்த பட்டணத்தை அந்த ஆலயத்தை அவங்க சீர்படுத்துகிறாங்க, திரும்ப கட்டி பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் அதுக்கு பின்பதாக சபை வரலாற்றில் ஒரு மோசமான காலகட்டம். ஜனங்கள் செய்து பாவத்தில் வாழ்ந்துருந்தாங்க. அவங்களுடைய ஆத்துமா மரித்து போனது. தேவனுக்கு மனிதனுக்கும் உள்ள உறவு என்பதே இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஹல்லேலூயா மரண இருளில் கடந்தாங்க, பாவை இருளில் கடந்தாங்க. தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல்
தேவனுடைய ஜீவனுக்கு அந்நீராய் மாறிக்கொண்டிருந்த அந்த ஜனத்தை மீட்டெடுக்க ஹல்லேலூயா யார் மூலமாகவோ சொல்லப்படுது. பிதாவே தேவன் ஆவியானவராக ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலமாக அப்பொழுது வந்து 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 பேசினதை எந்த ஜனங்களும் காது கொடுத்து கேட்கல. ஹல்லேலூயா. எந்த ஜனங்களும் அவருக்கு செவி கொடுக்கல, அவருக்கு கீழ்ப்படியில, அவர் மனது பிரியப்படும்படி நடக்கவில்லை. தாவீதை போல் இதயத்தை கேட்டவன் இல்லை, ஆபிரகாமை சிநேகிதன் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிதாவாகிய தேவன் அவங்களுடைய பாவத்திலிருந்து அவங்களை மீட்டெடுக்க, அவங்க அக்கிரமங்களை மற்றவங்களை மீட்டெடுக்க ஹல்லேலூயா எப்படி ஆதாமுக்கு அவர் தன்னோட கூட உறவாட ஒரு கிருபை கொடுத்தாரோ, அந்த கிருபையை ஆதாம் பாவம் செய்து இழந்து போன அந்த மகிமை, அந்த அதிகாரத்தை, உலகத்தை படைத்து எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள் என்று அவனை கொடுத்தார். அவன் பாவத்தினால் எல்லா அதிகாரத்தை பிசாசுக்கு விட்டு போட்டான். அந்த இழந்த அதிகாரத்தை ஹல்லேலூயா, இழந்த வல்லமை, இழந்த அன்பை, இழந்த உறவை உயிர்ப்பிக்க, பாவத்தில் மறுத்து பண்ண ஜனங்களை விடுதலை அடைக்க ஹல்லேலூயா தன்னுடைய சொந்த குமாரனே ஹல்லேலூயா அவர் பாவத்தை போக்கும் பாவ மாம்ச சாயலாக ஒரு பலி ஆடாக இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நாள் தான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் யாராகன்னு சொல்லி ஹல்லேலூயா கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் கொண்டாடும் பண்டிகை அல்ல. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாவத்தில் வாழ்கின்ற மனிதர்களும் எப்பேற்பட்ட பாவம் நீங்கள் செய்தாலும் இயேசுவிடம் வந்து என் பாவத்தை கழுங்க, உங்கள் ரத்தத்தால் கழுங்க, என்னை புதிய மனுஷனா மாற்றுங்க, புதிய வாழ்க்கை எனக்கு கொடுங்க என்று கேட்கும் பொழுது எப்பேற்பட்ட கொலைகாரர்களும் எப்பேற்பட்ட பாவம் செய்வர்களையும் ஹல்லேலூயா அவர் விடுதலை பண்ண முடியும். அவர் இரட்சகர். ஹல்லேலூயா. லூக்கா 2:11 கூட வேதம் இப்படியாக சொல்கிறது. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 11ஆம் வசனத்தில் லூக்கா 2:11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. இது வயல்வெளியில் மேய்ப்பர்கள் பங்கிருக்காங்க. முதலாவது கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி, ஆண்டவர் பிறந்தாருங்க செய்தி பெரிய பெரிய ராஜாக்களுக்கும் பெரிய பெரிய அதிபதிக்கும் சொல்லப்படவில்லை. எங்கேயோ ஏதோ ஒரு ஆண்டவர் பிறந்த அந்த ஊரில் வயலில் தங்கி கொண்டிருந்த அந்த சாதாரண மேய்ப்பர்கள், ஹல்லேலூயா படிப்பறிவு இல்லாதவர்கள், மேய்ப்பர்களை அந்த காலங்கள் மதிக்க மாட்டாங்க. யோசேப்பு குடும்பத்தார மதிக்கலை எகிப்தில், அதனால் அவன் அந்த குடும்பத்தை பற்றி சொல்லலை. பின்பதாக அவங்க சேர்த்து கொண்டாங்க, அற்பமாக எண்ணுவாங்க, ஒதுக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு இனம் என்ற அந்த ஆடு மேய்க்கிற கூட்டத்தை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அந்த ஜனங்களை தேடி சென்று ஹல்லேலூயா உங்களுக்கு ராஜாவாக ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்று தேவதூதன் அவர்களை நோக்கி சென்றார். ஹல்லேலூயா. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. அவர் கிறிஸ்தவ மக்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களுக்கும், எந்த மார்க்கமோ, எந்த இனமோ, எந்த குலமோ, எந்த கோத்திரமோ, ஹல்லேலூயா மற்ற குலங்கள கோத்திரங்கள இனங்களில் கீழ் ஜாதி மேல் ஜாதி, கீழினம் மேலினம் மேலாடப்படக்கூடாது, கையை கூப்பி வணங்கணும், தோல் துண்டை எடுத்து கையில் போட்டுக்கணும், செருப்பு போடாமல் போகணும் என்று பல கொடுமைகள் இன்றளவும் நம்ம எவ்வளோ ஒரு பக்கம் நாகரிகத்திலையும் அறிவியலையும் விஞ்ஞானத்திலையும் மருத்துவத்திலையும் கல்வியிலையும் முன்னேறி கொண்டே இருக்கின்றோம். ஆனாலும் பின்தங்கிய கிராமங்கள் இப்படிப்பட்ட அநேக உண்டு. இன்னும் அப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு 2 டம்ளர் தனித்தனி டம்ளர், தனி சிரட்டை, தனி பார்பர் ஷாப்பு, பெரிய ஜாதி உயர்த்தரவங்க பார்பர் ஷாப்பில் அந்த கீழினத்தார் போகக்கூடாது, அவங்க தெருவுக்கு போனால் செருப்பை கையில் எடுப்பணும். பல கொடுமைகள் இன்றும் அனுபவித்து வராங்க. ஆனால் ஹல்லேலூயா ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே அன்புள்ளவர். அவர் எந்த இனமோ யூதன் என்று கிரேக் என்று பார்க்க மாட்டார், படிக்கான் என்று பார்க்க மாட்டார். ஞானிகள் விற்கப்பட்ட கர்த்தர் உலகத்தில் பைத்தியமாக சொல்லப்பட்டவங்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகள் அவமாக கர்த்தர் இல்லாதவைகள் தெரிந்து கொண்டார். ஞானமே இல்லாமல அழகுல திறமையில்லாமல் தெரிந்து கொண்டு தன்னுடைய தன் அழகை கொடுத்து அவளை மாற்றி, அந்த ஞானம் உள்ளவர்கள் கூட இவ்வளோ ஞானம் இல்லை, ஆனால் ஒன்றும் இல்லாதவங்களுக்கு இவ்வளோ ஞானம் என்று சொல்லி உலகம் பாராட்ட உள்ளவைகளை அவமாக கர்த்தர் உலகத்தில் இழிவானவைகளை அற்பமானவர்களை அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் எல்லாருக்கும் ஆனவர். ஹல்லேலூயா. எல்லா ஜனத்துக்கும் தான் அவர் சொந்தமானவர்.
எந்த ஜனமும் பாவமுள்ள ஜனங்கள் வந்து கேட்கும்போது அவர் இன்றும் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அநேக ஜாதிகள் நீதிமன்றங்களை மாற்றப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தது எல்லாருக்காக. அல்லேலூயா. எல்லார் பாவத்தை மாற்ற, எல்லார் வாழ்க்கையை மாற்ற, சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்க, வேதனையின் வாழ்க்கையை மாற்ற, கண்ணீரின் வாழ்க்கையை மாற்ற, புலம்பலை மாற்றி சந்தோஷப்படுத்ததான் இந்த நாளில் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நாம் உலகம் முழுதுமே கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தின் ரட்சகர், அல்லேலூயா, ரிடீமர், அல்லேலூயா, நம்மளை விடுவிக்கிறவர், டெலிவர் பண்றவர், அல்லேலூயா, நம்மளை விடுதலை, பாவ அடிமைத்தன கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், முன்னோர்கள் செய்த பாவம், தகப்பன் செய்த பாவம் பிள்ளையை தொடரும், தாத்தா பாட்டி செய்த பாவம் பிள்ளைங்களை தொடரும். சந்தை சந்தையாக சில குடும்பத்தை சந்தையாக விருத்தி அடைய முடியாது, சொந்த வீடு கட்ட முடியாது, வாகனம் வாங்க முடியாது, இளவயதில் பிள்ளைங்க மறிப்பாங்க, இளவயதில் நோய் வந்து ஒரு இப்படிப்பட்ட பல தலைமுறை சாபங்கள் எல்லாவற்றையும் மாற்ற இயேசு கிறிஸ்து வந்து வாழ்ந்து மரித்தார். அல்லேலூயா. அவர் வந்தது, வாழ்ந்தது, மரித்தது, உயிரோடு எழுந்தது எனக்காக, சொல்லுங்க, நமக்காக, உங்களுக்காக. அல்லேலூயா. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷமாக நற்செய்தி, அவர் ரட்சகர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் விடுவிக்கிறவர். எப்படி எகிப்துல 450 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள், கடவுளுடைய சொந்த ஜனங்கள் என்று சொல்லப்பட்ட ஜனங்கள் அடிமைகளாக வாழ்ந்தாங்க. அவங்களுடைய ஜீவனை கசப்பாக்குனாங்க, கொடுமையாக வேலை வாங்கினாங்க. ஆனால் வேலைக்கேற்ற கூலி கொடுக்கல. இன்றைக்கும் அப்படிப்பட்ட பல இடங்கள்ல அதிகமாக கொடுமையாக வேலை வாங்குறாங்க. ஆனால் சரியான கூலி இல்லை, படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, அநேகர் வேலை வாய்ப்பு இல்லை, அநேகர் வரிச்சு மேலே பாதிக்கப்படுங்க. வாங்குற சம்பளம் எல்லாம் வரிக்கே போகுது. வீட்டு வரி, தண்ணீர் வரி, வண்டி வரி, எல்லாத்துக்கும் இப்படி டேக்ஸ்ன்னு ரோட்டில் போனால் வாடி, வாங்கின ஒரு சின்ன ₹1 பொருளுக்கும் வாரி, இப்படி ஜனங்கள் இன்னைக்கு கொள்ளையடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கசப்பு நிமித்தமாக, கசப்பில் என் வாழ்க்கை ஏன் நான் வாழ வேண்டும் என்று அநேகர் நினைக்கிறீங்க. கத்தங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களை விடுவிக்க, உங்களை இந்த பிரச்சனையில் மாற்ற, உங்கள் வாழ்க்கையை மாற்ற, உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்த உங்களுக்காக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வந்துள்ளார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒளி கொடுக்க, உங்கள் பயத்தை மாற்ற உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்துள்ளார். அல்லேலூயா. இயேசு என்றால் ரட்சகர். நீங்கள் யாராகன்னு சொல்லி, இயேசுவே என் விடுதலை தாங்க, என் பார்த்து மன்னிப்பு தாங்க, அப்பா அந்த பிரச்சனை விடுதலை தாங்கன்றீங்க கேட்கும்போது அவர் வந்து உங்களை ரட்சிப்பார், உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையை உயர்த்தார். அல்லேலூயா. கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்குமா. நல்லவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்றைக்குமே நல்லவர். அல்லேலூயா. குறிப்பிட்ட இன மக்களுக்கு அல்ல, படித்தவர்களுக்கு அல்ல, அல்லேலூயா, பதவியில் உள்ளவர்களுக்கு அல்ல, யாருமே இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்ட, தனிமையில் ஒதுக்கப்பட்ட, தாய் தகப்பனற்ற விதவைகளுக்கு, பிள்ளை இல்லாதவர்களுக்கு, அல்லேலூயா, வீடு வாசலாக இப்படிப்பட்டவர்களுக்கு கட்ட தேடி வந்து உங்களை விடுதலை இருப்பார், தேடி வந்து சுகம் கொடுப்பார். வீடு வாசல் இல்லாத கத்த வீடு வாசலை கொடுப்பார், தனிமையான தேற்றுவார். அல்லேலூயா. தாய் தகப்பன் இல்லை என்று சொன்னால், நான் தகப்பன் போல் உன்னை தேற்றுவேன், உன்னை தோல் மேல் சுமப்பேன் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. யாருமில்லை என்று நீங்கள் கலங்க வேண்டாம். அவர் உங்களுக்காக பிறந்தார். உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுக்க, உங்கள் இருளை மாற்ற ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்தவரான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 1 யோவான் 2:2 சொல்லப்பட்டுள்ளது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக. அல்லேலூயா. நாம் செய்த பாவம் மாத்திரமல்ல, முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட தெய்வ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எல்லா ஜனத்துக்காக விடுதலை கொடுக்க, எல்லா ஜனத்தையும் உயர்த்த, எல்லா ஜனமும் விடுதலை அடைய, சந்தோஷத்தை அடைய வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அதே போல எல்லா ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு கிருபாதார பலியாக. பழைய ஏற்பாட்டு காலங்களில் பாவம் செய்த நபர்கள், அல்லேலூயா, ஆசாரியர் இடத்துல செல்லும் பொழுது அவனுடைய பாவத்தை தக்கதாக ஆடோ மாடோ புறாவோ ஏதோ ஒன்று பலி செலுத்துவாங்க. அதை கூட்டி கொண்டு போய் அதன் மேலே கைகளை வைத்து ஆசாரியனும் அந்த பாவம் செய்த அந்த மனிதரும் கை வைக்கும் பொழுது, ஆசாரியன் ஜெபிக்கும் பொழுது அந்த பாவம் அந்த ஆடுக்குள்ளே மாடுக்குள்ளே போயிடும் என்று அவங்களுடைய நம்பிக்கை. அதுக்குள்ளே அது பாஸ் ஆயிரும், அவங்களுக்கு அந்த பாவம் போயிரும். அப்புறம் அந்த ஆடு தான் பலியாடி அவங்களுடைய பாவம் அதுக்குள்ளே பண்ணனால இந்த ஆடு வாழக்கூடாது, இது வாழ தகுதியற்றது, இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை இந்த ஆட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம், இதை கொலை செஞ்சு இதை ரத்தத்தை எடுத்து பலிபடத்தை தெளிச்சிட்டா, இந்த கொலை செய்து இதை மாம்சத்தை இதை உடம்பை சுட்டி எரிச்சிட்டா இந்த மனுஷனோட பாவம் அதோட போயிடும். அந்த எரித்த அந்த
தீயோடே அந்த அக்னியோடே அந்த சாம்பலோட சாம்பலாக இவன் பாவம் போயிடும் என்று அவங்க கருதி அப்படிப்பட்ட மிருகஜங்களை பலியிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்றளவுக்கும் பழைய மார்க்கங்கள் அந்த அந்த இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகிறது. இதுதான் அந்த ரகசியம். ஆனால் எந்த மிருகத்தின் பலியும் ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா ரத்தம் ஒரு நாளும் பாவத்தை போக்க மாட்டாது. இயேசு ரத்தம் மாத்திரம் எல்லா பாவத்தினைக்கு நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. பாவம் இல்லாத ஒருவர் என்றால் அவர் இந்த உலகத்திலே ஒரே ஒரு ஆள் தான், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். பாவம் அறியாதவர், நமக்காக பாவம் ஆக்கப்பட்டார். நாம் செய்த அக்கிரமங்கள், நாம் செய்த மீறல்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. நம்முடைய மீறலுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமம் அவர் நொறுக்கப்பட்டார். நாம் செய்த தவறுகள், தண்டனை, குற்றங்கள், மீறல்கள், செய்யாத சொன்ன கருத்தை செய்தது, பார்க்காத கருத்தை பார்த்தது, பேசாதன்னு சொன்னதை பேசுனது, நடக்காதன்னு சொன்ன காலத்தில் நடந்தது, எல்லா பாவத்துக்காக அவர் பலியான ஆடாக இந்த பூமியில் வந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்காக, எனக்காக. ஹல்லேலூயா. ஒரு பலியாடாக பிறந்த நாள் இயேசு கிறிஸ்து வந்த நாள் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த பாவனாலும் ஆண்டோட்ட இப்போ நீங்கள் அறிக்கையிடலாம். உங்கள் தனியறையில் யாரும் இல்லாத வேலையில் நீங்கள் தைரியமாக உங்கள் மனசுல சத்தம் போட்டு சொல்ல முடியாத பல ரகசியங்களை நீங்கள் ஆண்டோட்ட உங்கள் உள்ளான மனதில் பேசலாம். அப்பா, மனசில் பேசி ஒப்பு கொடுங்க. எனக்காக நீங்கள் வந்தீங்க, எனக்காக மறுத்துங்க, உங்கள் ரத்தத்தாலே கழுவுங்க, எனக்காக உயிரோடு எழுமிங்க. ஹல்லேலூயா. எல்லாருடைய பாவங்கள் நீக்க வெளிப்பட்டதான் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கம் ஜனங்களை பாவங்களிலிருந்து ரட்சிக்க, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ. நான் பரிசுத்தராக நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராக எங்கள் அந்த வார்த்தையின்படி அவரை போல பரிசுத்தமாக. ஹல்லேலூயா. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம இருக்கின்றோம். அவருக்குள்ள பாவம் கிடையாது. நாம் நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டு இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அந்த பலிக்கு கீழ்படல, ஆனால் கிருபையாக இயேசுக்குள்ள நம்ம கீழ்பட்டிருக்கோம். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல தான் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை ஒரு நாள் கிருபையும் சத்தியம் இறந்ததாக மாம்ச உருவம் எடுத்து நமக்குள்ள வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருக்குள்ள கிருபை ஊற்று இருக்குது. எவ்வளவு நாள் நம்ம அவர்கிட்ட கேட்கலாம், அவர்கிட்ட ஹல்லேலூயா அவர்கிட்ட பேசலாம். அப்பா பிதா என்று கூப்பிடுனாரு, அப்பா பிள்ளை போல நம்ம உறவாடலாம். ஹல்லேலூயா. அவர்கிட்ட பாசமாக அவர் பக்கத்தில் போகலாம். அவர் பக்கத்தில் போனால் அடிக்கின்ற கடவுள் அல்ல. நீ என் பக்கத்தில் உனக்கு பஸ் இல்லாமல் வந்துட்டேன், அதனால் நான் உன்னை அடிப்பேன்னு சொல்லலை. நீங்கள் இருக்கின்றபடியே வாங்க. நீங்கள் எவ்வளோ பாவம் செய்தாலும் நீங்கள் சென்று அவட போன பிறகு நீங்கள் பசமாக மாறிவிடுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தவறான போதனை சொல்லப்படுகிறது, நீங்கள் இயேசுகிட்ட வரனா பசமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை. நீங்கள் பாவியாக இருக்கும்பொழுது கர்த்தர் நமக்காக மாறித்தார். ஹல்லேலூயா. நல்ல தப்பே செய்யாங்க ஒருத்தவங்க துணிஞ்சு நிற்பாங்க, நான் ஒன்று சப்போர்ட் பண்ணுறேன்பாங்க. ஆனால் முழுவதுமாக தப்பு பண்ணவங்களுக்காக ஹல்லேலூயா யாருமே நிற்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பாவம் செய்த நமக்காக, பாவத்தை வாழ்ந்த, பாவத்தை பிறந்த, அப்படிப்பட்ட நமக்காக வந்தார். ஹல்லேலூயா. உனக்காக நான் இருக்கிறேன், உன் பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், என் மீது வருத்தப்படி நீ சுமக்காத, எனக்கு தந்துரு, நான் உனக்கு லேப்பால் கொடுப்பேன் என்று உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா பாவம் நீக்க வெளிப்பட்ட கிருபாதார பலியாக அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் வெளிப்பட்ட நாள் தான் கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. கிருபாதார பலி உங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு உனக்காக நீங்கள் செய்த தவறு அவர் மேல் சுமத்தப்பட்டது. நீங்கள் சுமக்க தேவையில்லை. நீங்கள் பரிசுத்தமாக மாறுங்க. ஆண்டவரே, என்னால் இந்த கருத்தை ஜெயம் எடுக்கலை, ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க என்று நீங்கள் கேட்கும்போது அவர் உங்களுக்கு முன்னே சென்று கொள்ளன எல்லா பாதை சேவையாக மாற்றி உங்களுக்கு பரிசுத்தத்தை, உங்களுக்கு சுகத்தை, சந்தோஷத்தை, ஐஸ்வர்யத்தை தர கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. கருணை தட்டி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 1 யோவான் 4:8-10 சொல்லப்படுது. 1 யோவான் 4:8-10 அன்பில்லாத தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறான். ஹல்லேலூயா. தம்முடைய ஒரே பிறான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினபடினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிட்டு செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பின நாள் அன்பு உண்டாக்குது. ஹல்லேலூயா. அன்பு, தேவன் முழு உருவம், தேவன் அன்பாக தான் இருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பட்சிக்கிற அக்னி சத்துருடத்துல தன் பிள்ளைகளிடத்த ஹல்லேலூயா ஒரு சவரை திரும்ப திரும்ப செய்யும்பொழுது ஹல்லேலூயா அவர் கண்டிப்பாக அவனை உணர்த்துவார், அவனை திரும்ப திருத்துவார் தவிர அவனுக்கு சத்துருவா மாதிரி அவனை அழிக்க மாட்டார். ஹல்லேலூயா.
அப்படி திரும்ப திரும்ப தவறு செய்யும் பொழுது சவுலை போல கீழ்ப்படியாமல் ஒரு காலகட்டத்தில் அவர் ரொம்ப பொறுமையாக இருப்பார். முடியாத பட்சத்தில் தான் ஹல்லேலூயா அவனை சாத்தான்களை சத்துருங்களை ஒப்பு கொடுத்து தண்டனை கொடுத்து பட்டயம் கொள்ளனை கொடுத்து அவனை மணந்திரும்ப வைப்பார். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்றைக்குமே அன்புள்ளதவர். ஹல்லேலூயா. அவர் ஒரே பேரான குமாரனால் நாம் பிழைக்கும்படியாக அவரையே உலகத்தில் அனுப்பினார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் வந்து பேசினாங்க. ஆனால் ஒரு அப்பாவால் மகனால் அப்பா புரிஞ்சிக்க முடியும், வேறு யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது என்று. ஹல்லேலூயா. இப்படி தன்னுடைய பிள்ளைங்கள் ஒரு மாம்ச ரத்தம் உள்ள சாதாரண மனிதனாக அவங்க இருக்காங்க. இந்த மனிதனோடு மனிதனாக வாழ்ந்த ஒரு மனிதனாக தான் என் பிள்ளை அனுப்புனாதான் அவங்களுடைய உணர்வுகள் தெரியும். அவர் நம்மை போல் எல்லா காரியத்திலையும் சோதிக்கப்பட்டார், நம்மை போல் பாடுபட்டார். நம்ம போகிற பாதை கடினமான பாதை, தன்மையான பாதை, யாருமற்ற உதவியற்ற சூழ்நிலை எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் பாடுபட்ட நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். அவர் அதே பாதையில் கடந்து போயிருந்தார். உங்களுக்கு முன்னாடி இருக்கின்றார், நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அப்படி தன்னுடைய குமாரன் அனுப்பி பாவம் சாயலாக தன் பிள்ளைகள் மாம்சரத்தையும் அவங்களுடைய இருக்கு. அதே போல இவரும் அதே போல மாற வேண்டும் என்று வானாதி வானங்கள் மேலே இருந்தவர், சிங்காசனத்தில் இருந்தவர், எப்பொழுதும் தூதுகள் நீர் பரிசுத்த சென்று அப்படிவிட பாவம் இல்லாத ஒரு இடத்துல இருந்த எல்லாரையும் திறந்து ஒரு அடிமை போல சாதாரண கிழிஞ்ச துணி தான் வர போர்த்து நாங்கள் பிறந்ததில்ல. மாடு சாப்பிட வைக்கோல் புல் அணையில் தூக்கி வர வைத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. சுற்றி அப்படி ஒரு நாற்றமுள்ள இடத்துல, ஒரு சுத்தமில்லாத சுகாதாரமில்லாத இடத்துல அவர் மூடிக்க சரியான துணி கூட இல்லை, கந்தை கிழிந்த துணி தான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்துல தாழ்மையின் சின்னமாக அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. அவர் நான் பெரிய கடலின் பிள்ளை, இந்த உலகத்தை நான் தான் படைச்சேன், இந்த உலகமே என் கண்ட்ரோல் கீழே என்று அவர் எங்கேயுமே சொல்லலை. ஹல்லேலூயா. என் பிதா என்னை அனுப்பின, என் பிதா என் கூட இருக்காரு. ஹல்லேலூயா. அவர் கடைசி சிலுவையில் கடைசி நொடி வர தன்னுடைய தெய்வத்தின் தன்மை 100% அவர்களை இருந்தாலும் அதை யூஸ் பண்ணவே இல்லை. பிதா கீழ்ப்படைஞ்சு நான் ஒன்றுமில்லப்பா, நான் எல்லாம் இருந்தும் உங்கள் பிள்ளை, உங்கள் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு அடிமை போல இருந்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை உயர்த்த. ஹல்லேலூயா. அவர் ஏன் அடிமையை மாறினார்? நீங்கள் மற்றவங்களுக்கு அடிமை இருக்கக்கூடாது, நீங்கள் எதிலையும் அடிமைப்படக்கூடாது. நீங்கள் அநேக ஜாதிகள் ஆளுகை செய்ய வேண்டும், இருப்புகளால் நீங்கள் ஜாதிகளை நொறுக்க வேண்டும். ஹல்லேலூயா. துன்மார்க்கிற நம்ம நொறுக்க கத்த நமக்கு அதிகாரத்தை கொடுத்துல அந்த அதிகாரத்தை நாம் பெற்றிட அவர் அடிமையின் தாழ்மை உருவம் எடுத்தார். ஹல்லேலூயா. பிதாவை தேவன் குமாரனை அனுப்பின இந்த நாள் தான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த எவ்வளோ அன்பு யோசித்து பாருங்க. ஒரு கடவுள் மனிதனாக வந்தது என்பது எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு காரியம். ஹல்லேலூயா. அவருக்குள்ள அவ்வளோ அன்பு நம்ம மேலே. நம்ம பிள்ளை திருந்த மாட்டானா, நம்ம பிள்ளை நம்மகிட்ட வரமாட்டாங்களா என்று கனிவோடு உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த வேலையில் இயேசு தாயாக தகப்பனாக உங்கள் மத்தியில் நிற்கிறார். நீங்கள் என்ன பிரச்சனை இப்போ அவர்கிட்ட சொல்லி அழுங்க, கதருங்க. உங்கள் அறையில் உங்களுக்கு பக்கத்தில் கத்த நிற்கிறார். உன் கண்ணீரை துடைக்கின்றார். நீ பயப்படாதே, நீ கலங்காதே மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கேன். உன் பிரச்சனை மாற்றேன், வியாதியை மாற்ற நான் உயர்த்து, நீ கலங்காதே, நான் உன் ரட்சகர். ஹல்லேலூயா. நான் தான் உன் கிருபாதார பலி, உன் பாவத்துக்கு நான் சுமந்தேன், நீ சுமக்க தேவையில்லை. என்டம்மா நான் உனக்கு இளைப்பால கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் உண்மையில அனுபவித்தேன், நான் உன்னை தேற்றுவேன் என்று கத்தவங்களோட கூட பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் தேட்ட அன்பு கூறல, அவர் தான் நம்ம வீட்டில் முந்தி அன்பு கூர்ந்தார். நம்முடைய பார்த்து நீக்க கிருபாதார பலியாக குமாரனை கொடுத்து முதல்ல அவரை அன்பை வெளிப்பட்டான். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு ஏதோ கிஃப்ட் கொடுத்தோம், அவருக்கு இதை செய்தோம், அவர் மனசுக்கு பிடிச்சதை செய்தோம், நம்ம ஜீவித்தோம், வேதாஸ்தம், ஊழியம் செய்தோம் என்று அல்ல. நாம் அறியாத போது நம்ம தேவன் இல்லாதவங்களாக, நம்பிக்கை இல்லாதவர்களாக, தேவனுக்கு பிரியமில்லாமல், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக யாரோ ஒரு வாழ்ந்தோம். அந்த நாளில் அவர் நம்மை தேடி வந்தார். அதுதான் அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அன்புள்ளவர், உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்பேற்பட்ட பாவியாயிருந்தாலும் இந்த வார்த்தை அவங்க கூட பேச நிற்கிறது. அவர் உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிற கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. உங்கள் பாவத்தனைக்கு உங்கள் பாவமுள்ள கரையுள்ள வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. உங்கள் பாவங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நாள் அவங்களை வசப்படுத்த கத்தவங்களை வசப்பட்டார். 1 தீமோத்தேயு 1:15 சொல்லப்பட்டது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிட்டார். ஹல்லேலூயா. அவர் பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உண்மையான வார்த்தை.
எல்லாம் அங்கேற்பான். அது பாத்திரமானது. ஹல்லேலூயா. அவர் பூமியில் வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்கதான். இதான் மெயினான நோக்கம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று பாவத்தில் வாழ்ந்த அநேக ஜனங்கள் இயேசு ரத்தத்தின் மூலமாக அவருக்குள்ளாக அவங்க வந்து பாவமடைப்படைகிறாங்க. இந்த நாளில், இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே, உலகம் முழுவதும் கொண்டாடிக்கிற இந்த நன்னாளிலே அவர் ஏதோ வேற்றுமத கடவுள் அல்ல, அந்நிய கடவுள் அல்ல. ஹல்லேலூயா. அவர் கடினமான போதனை கொடுப்பார் அல்ல, அன்பின் தகப்பனாக நிறையத்தை எனக்கு தான், நான் வாசல் அருகே நான் நிற்கிறேன், உன் வாழ்க்கை எனக்கு தான், உன் வாழ்க்கையை நான் மாற்ற நினைக்கிறேன், உன்னை என் நல்ல பிள்ளையாக மாற்ற நினைக்கிறேன், இதற்காக அந்த பூமிக்கு வந்தேன். ஹல்லேலூயா என்று கர்த்தவங்களோடு கூட பேசுவாங்க. உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, கர்த்தவங்க வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. மத்தேயு 18:11 கீழாக சொல்லப்பட்டது. மத்தேயு 18:11. ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க அந்த பூமிக்கு வந்தார். கெட்டு போன உங்கள் வாழ்க்கையை மாற்ற. ஒன்றுக்கு யூஸ் இல்லை, இனி இவன் வேஸ்ட் என்று உலகம் தள்ளின அந்த கெட்டு போன மனிதர்களை கர்த்தர் மாற்றி நல்லவராக நீதிமனாக மாற்ற இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத உங்கள் வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் வல்லவர். இனிமே கெட்டு போனது, நான் இவ்வளோ பாவி, நான் இவ்வளோ தவறு செஞ்சிருக்கேன், இது என் வாழ்க்கையை மாற்ற முடியாது, என் வாழ்க்கை இவ்வளோ தோல்வி, இவ்வளோ அவமானம், என் வாழ்க்கை உடைஞ்சு மண்பான போன்றமானது என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். கர்த்தர் உடைந்து போன மண்பானத்தை அழகான பானையாக மாற்ற கர்த்தர் வல்லவர். அவரிடம் ஒப்பு கொடுங்க, பேசுங்க, சொல்லுங்க, அப்பா என் வாழ்க்கையை மாற்றுங்க. அவர் இரட்சகராக, கிருபாதர பலியாக, அன்புள்ள தகப்பாக உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கார். நான் எதுக்காக தான் பூமிக்கு வந்தேன், உன் பிரச்சனையிடம் சொல்லு, நான் இதை மாற்றுவேன். ஹல்லேலூயா. யாராலுமே மாற்ற முடியாது. இயேசுவால் எல்லாமே கூடும். மனுஷனால் அதை கூடாதான், தேவனால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுவேன். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் ஹல்லேலூயா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுது. ஹல்லேலூயா. லூக்கா 19:10. ஹல்லேலூயா. இழந்து போனதை தேடவும். ஹல்லேலூயா. இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே மனுஷக்கு வந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. இழந்து போன உங்களை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிந்து போன அநேக மைந்தர்கள் உண்டு. தேவனுடைய தகப்பன வீட்டை மந்தைய அப்பா வீட்டுகளே பிரிந்து போன உலகத்தின் காரியத்துக்கு பின்னாடி போன இளையகுமார்கள், அப்பாவோட அன்பை உணராமல் போன இளையகுமார்கள், குமார்கள் அனைவரும் உண்டு. உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இழந்து போன ரட்சிப்பை, இழந்து போன வருஷம் அபிஷேகத்தை வல்லமே திரும்ப கொடுக்க கர்த்தர் வல்லவர். உங்களை திரும்ப எடுத்து பயன்படுத்த வல்லவர். கெட்டு போன பாத்திரம் இருக்கின்ற உங்களை கர்த்தர் பயன்படுத்த வல்லவர். இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. நான் உன்னை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தேன் என்ற நினைவுகள். நான் ரட்சகர். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும், முன்பு நல்லா ஊழியம் பண்ணி இப்போ ஊழியம் பண்ண முடியாமல் சோர்ந்து போய் முடங்கி போய் பாவத்தில் வாழ்ந்து மறித்து உழன்று கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டிய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. நான் இழந்து போன தேட வந்தேன், கெட்டு போன ஒன்றை நான் மாற்ற வந்திருக்கேன். ஹல்லேலூயா. உன்னை புதிய மனுஷனாக மாற்ற நான் இந்த உலகத்தில் வந்திருக்கேன். ஹல்லேலூயா. நான் உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் உன்னை விடுவிப்பேன், எல்லா பாவத்திலிருந்து உன்னை விடுவிப்பேன். இதயத்தை எனக்கு ஒப்பு கொடுங்க. இப்போ ஆண்டவங்க கூட சொல்லினாரு, நீங்கள் இதயத்தை ஒப்பு கொடுங்க. உங்களோட கத்தை பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கெட்டு போன ரட்சிக்க ஆண்டு பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் சிந்தனையை மாற்றுங்க, என் தொழிலை மாற்றுங்க. அப்பா என்னை இந்த ஒளியான சேற்றில் அந்த காலத்தில் என்னை விடுதலை செய்யுங்க. உங்களால் மாத்திர முடியும். இந்த பாவத்தை பிடியிலிருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறனால முடியலப்பா. இந்த மதுவான பிடியிலிருந்து, இந்த போதை பிடியிலிருந்து, இந்த விபச்சார பாவத்திலிருந்து அப்பா நீங்கள் என்னை விடுதலை செய்யுங்க. கெஞ்சிங்க, கதறுங்க. கர்த்தங்களுக்கு செவி சாய்ப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே அவர்களுடைய பாவ இருளை, சாப இருளை, எல்லா போராட்டத்தை மாற்றி உங்களுக்கு மெய் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒளியும் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே ஹல்லேலூயா ஒளியோடு நீங்கள் எழுப்பி பிரகாசிங்க. கர்த்தர் மகிமை ஒதுக்குது. அவனுடைய சகையோ தன்னுடைய எல்லா அநியாயமாக வாங்கின பணத்தை அவன் ஏழைகளுக்கு கொடுத்தான். அப்பான்ட்டு சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்துட்டு, விடுதலை வந்துட்டு. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நமக்குள்ளே வைத்தா நம்ம மறந்துட முடியாது. அதை அறிக்கையிட்டு விட்டு விடும்போது கர்த்தர் அவங்களுக்கு இறக்கத்தை கொடுப்பார். அறிக்கையிடுவோம். ஹல்லேலூயா. விடுதலை பெற்றுக்கலாம். அவர் இரட்சகராக உங்கள் மத்தியில் வந்திருக்கின்றார். உங்கள் கரங்களை பிடித்திருக்கின்றார். ஒப்பு கொடுங்க. ஜெபமா ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. பிதாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா நீர் நல்லவர், 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 நல்லவர். அப்பா பாவியை ரட்சிக்க
கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்று எழுதியிருக்கிறபடி அப்பா, இந்த பூமிக்கு நீர் பாவிகளை ரட்சிக்க வந்தீர் அப்பா. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க வரல, உம்மாலே இந்த உலகம் ரட்சிக்கப்படும்படியாக இந்த பூமிக்கு வந்தீரப்பா. உடைய தியாகத்துக்காய் நன்றி, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்பா, பாவத்தில், சாபத்தில், வியாதியில, பிரச்சனையில கட்டப்பட்ட ஜனங்கள் உம்மாலே விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. எல்லா போராட்டங்களும் மாறட்டும், தரித்திரம் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், எல்லா பாடுகள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் நிரம்பி வழியட்டும். ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். சந்தோஷத்தினால், சமாதானத்தினால், மகிழ்ச்சியினால் நிரப்புங்கப்பா. நிரப்புங்க, நிரப்புங்க. ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு நிரந்தர வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. பெருக்கத்தின் அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கி கொண்டு இருக்கிறது. தேவ கிருபை, தேவ சாயல், தேவ மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. எல்லா தரித்திரத்தையும் கர்த்தர் அடித்து துரத்துகிறார். இந்த நாள் ஒரு விடுதலை நாளாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது, வேதனைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது, கண்ணீர் மாறுகிறது, கவலைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது, தரித்திரம் மாறுகிறது. ஆமென். கர்த்தருடைய மகிமை இறங்குது. ஒரு மெய்யான ஒளி உங்களை சுற்றி பிரகாசிக்கிறது. நல்லா கரங்களை தட்டி அப்பா சந்தோஷப்படுங்க. ஆசீர்வதிக்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ள மறைச்சு பாதுகாத்துக்கோங்கப்பா. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.